வழக்கமா பொங்கல் முடிஞ்சு 5வது நாள் வர எங்க ஊர் ஆத்து திருவிழாக்கு வழக்கத்துக்கு மாறா நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோங்க. நாளைக்கு காலையிலேயே ஆத்து திருவிழாக்கு போய் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்னு ஒரு நாள் முன்னாடியே பிளான் போட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததால 3 மணிக்கு மேல தான் கிளம்ப ஆரம்பிச்சேங்க. கோயிலுக்கு 1 கிலோமீட்டர் இந்த பக்கமே வண்டியை ஓரமா படுக்க போட்டு நாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செம க்ரௌடு, நடக்க முடியல, வண்டியை ஓட்ட முடியாது. அதனால வண்டியை அங்கே ஓரமாக ஓட்டிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மோட்டு மேலே நின்று ஒரு கழுகு பார்வை பார்த்தோங்க. செம க்ரௌடு. இதில் எப்படா உள்ள புந்து வெளியே வரதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். இந்த வருஷத்தில் வர ஒரு நாள் திருவிழாக்காக 365 நாள் சேர்த்து வச்ச மொத்த குப்பையும் ஒத்த நாள் சுத்தம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய குப்பமேடு இது. எங்கள் ஊரில் இருக்கிற மொத்த குப்பையும் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி இங்கே தான் டெபாசிட் பண்ணுவாங்க. அங்கே இந்த கும்பலில் அடி மேலே அடி வச்சு போனதுனால சாமி வந்து பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து வெளியே வந்துச்சுங்க. அந்த வெளியே வந்து சாமிக்கிட்ட நாங்கள் திணறு வாங்கி விபூதி பட்டையை போட்டு நாங்கள் அப்படியே வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாட் ஆரம்பிக்கணும்னு. அதனால நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ்ல வந்து ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து கரும்பு ஜூஸ் மாதிரியே இல்லைங்க, எலுமிச்சம்பழம் ஜூஸில் கரும்பு புழிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது. பத்தாததுக்கு நொறையா இருக்குது. நாங்களும் அப்படியே சுட கொடுத்த கரும்பு ஜூஸை ஊதி குடிச்சிட்டு அடுத்த கட்டமாக பாப்கார்ன் வாங்க போயிட்டோம். திருவிழாக்கு வரதுக்கு முன்னாடி கனிட்டு சொல்லி தான் கூட்டு வந்தோம், எவ்வளோ காஸ்ட்லி எவ்வளோ வாங்கிக்கும், ஆனால் 200 எல்லா வேலையும் முடிச்சுக்கணும். நாங்களும் அப்படியே வாங்கி வச்ச பாப்கார்ன் அள்ளி சாப்பிடாம கிள்ளி சாப்பிட்டோம். ஏன்னா அள்ளி சாப்பிட்டா உடனே காலி ஆகிடும். அதனால கிள்ளி சாப்பிட்டு அங்கே விளையாடுற கேம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம். இந்த மாதிரியான கேமை உங்கள் ஊர் திருவிழா வரும்போது நீங்கள் விளையாடுறீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நாங்களும் அப்போலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். அங்கே வந்த சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அந்த 200 100 50 காசு மாதிரி தான் டார்கெட் பண்ணாங்க. அங்கே உள்ள தின் பண்ணுறது யாரும் டார்கெட் பண்ணல. சரி, ரொம்ப நேரமாக நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், நம்மளும் விளையாடலான்ட்டு அந்த பாரிட்டு எவ்வளோ கேட்டால் 5 வாரம் 20 ரூபா பண்ணாங்க. வாரத்திலே கனி வந்து பிஸ்கெட்டை போட்டா, ஏமா பிஸ்கெட்டில் வாலியத்தை போட்டால் காசில் போட்டுக்கலாம்னு கேட்டதுக்கு, எனக்கு நீ எதுவுமே வாங்கி தர மாட்டேன், எனக்கு பிஸ்கெட் தான் முக்கியம், திங்கிறதுக்கு அதான் இருக்குது அப்படின்றா. இப்போ ஒரு மீதிக்கு 2 வாரத்தில் உனக்காக போடுறேன்னா, பட் ஆனால் எதுவும் இல்லை. சரி நானும் போகலான்னு பார்த்தா எனக்கும் எதுவும் இல்லை. சரி அப்படியே அங்கேருந்து நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே போகிற வழியில் சைடில் திரும்பி பார்த்தோங்க, பூ மார்க்கெட்டு. என்னடா இங்கே போய் ஆற்றுல போய் பூ மார்க்கெட் வந்திருக்குன்னு பார்த்தா பிளாஸ்டிக் பூங்க எல்லாமே. நாங்கள் திருவிழாக்கு வர ஜாலியில் பூ வைக்க மாட்டோம். அப்புறம் ஒரே ஒரு ரோஜா பூ வரைக்கும் வாங்கிட்டு தலையில் வச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்தோம். முக்கியமாக இந்த மாதிரி கடை மட்டும் கண்ணில் போட்டக்கூடாது, நான் மறைச்சு கூட்டு வந்தேன். ஆனால் கரெக்டாக எனக்கு இது வேணும்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி வச்ச மாதிரி பக்கத்துலேயே ஒரு அல்வா கடை. அந்த அல்வா கடையில் அப்படியே சும்மா காசு இல்லாமல் சாம்பிள் வரைக்கும் வாங்கி சார் கிளம்பிடலான்ட்டு நாங்கள் 2 பேரும் சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு நல்லா இல்லைன்ட்டு அப்படி கிளம்பிட்டோம். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்படி கிளம்பலான்னு பார்த்தோம், ரோட்டு கடையில் அழகாக பானை விற்றுச்சுங்க. சரி வாங்கலாம், நம்ம காசு இல்லை, ஏன்னா பேலன்ஸ் ரிமைனிங் 50 ரூபா தான் இருக்குது. அந்த 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு பானிபூரி வரைக்கும் அழகாக வாங்கி தின்னுட்டு அப்படியே வெளியே வர கேப்பில் ஒரு தட்டு இருந்தது 20 ரூபாய்க்கு, அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டோங்க. ஓகே மக்களே, நீங்களும் இந்த மாதிரி திருவிழாக்கு போகும்போது வெறும் 250 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு பல்பு வாங்கியிருப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் போட்டுப்பாங்க. டாடா, பை பாய்.